ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் பாலை சேர்த்து நல்லா காய்ச்சலாம். இது பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே வாங்குகிற பசுவும் பால் தான். இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சு வந்தாச்சு. கரண்டி வச்சு அப்படியே கலந்து விடலாம். நம்ம சேர்த்துருக்க பால் வந்து 1/4 பங்கு வார வரை நல்லா காய்ச்சலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து சீனி சேர்க்கணும். 2 லிட்டர் பாலுக்கு நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன். மறுபடியும் நல்லா கலந்து விடலாம். இப்போ ஒரு 3-4 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடலாம். கூட கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்து அப்படியே கலந்து விடணும். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தாச்சுன்னா இறக்கி எடுத்துக்கலாம். பால்கோவா பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. பாலை நல்லா காய்ச்சி வற்ற வச்சு ஏலக்காய், நெய், முந்திரி சேர்த்து எடுத்தாச்சுன்னா பால்கோவா ரெடி ஆயிரும். ஈஸியாக பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி பிடிக்கும்னா நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.